அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகளில் பிறந்தவர்கள் மாசி மகமான இன்று இதை மட்டும் செய்ய தவறாதீர்கள், அலட்சியம் வேண்டாம். அந்த வகையில் நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, தமிழ் மாதங்களில் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உள்ளன. அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்கும் உகந்ததாக மாசி மாதம் இருந்தாலும் சிவன் வழிபாட்டிற்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த மாதத்தில் தான் சிவன் தனது 63 திருவிளையாடல்களை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது. மகாவிஷ்ணுவினாலும் பிரம்மனாலும் அடிமுடியை காண முடியாதபடி மண்ணுக்கும் விண்ணுக்குமாக மாபெரும் ஜோதியாக சிவன் காட்சி தந்ததும் இந்த மாதத்தில் தான். மாசி மாதத்தில் முதன்மையாக கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது மாசி மகம். ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நாளில் யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவிரி, சிந்து போன்ற அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவ சுமைகளை போக்கி புனித தன்மையை மீட்டெடுக்க கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். எனவே அன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். முன் பிறவியில் செய்த பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை. இத்தகைய மகத்தான பலனை தருவதால் தான் மாசி மகம் தினத்தை கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் என்கிறார்கள். ஒருமுறை பிரம்மஹத்தி தோஷத்தால் வருண பகவான் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் தூக்கி வீசப்பட்டார். இதனில் உலகில் மழை இல்லாமல் அனைத்து உயிர்களும் வாடின. வருண பகவானும் சிவபெருமானை நினைத்து வேண்டினார். இந்நிலை குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். இவ்வாறு வருண பகவான் விடுதலை பெற்ற நாளே மாசி மகம் என்று கருதப்படுகிறது. விடுதலை பெற்ற வருண பகவான், இறைவா, பிரம்மஹத்தி தோஷத்தால் உடல் கட்டுண்டு கடலில் கிடந்த போது உங்களை நினைத்து வேண்டியதன் பலனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. இதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடுபவர்களில் பாவங்களை போக்கி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமானும் அவ்வாறே அருள் பொழிந்தார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. பார்வதி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தட்சன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்தான். அதன்படி மகளாக பிறந்த பார்வதிக்கு தாட்சாயினி என்று பெயர் சூட்டி வளர்த்து சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தான் தட்சன். அன்னை பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது மாசி மகத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன. எனவே அன்றைய தினம் அம்பாள் வழிபாடும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகபெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததும் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து உலகை மீட்டு வந்தது மாசி மகத்தில் தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே மாசி மகத்தன்று சிவபெருமான் வழிபாடோடு அம்பாள், முருகபெருமான், மகாவிஷ்ணு வழிபாடும் மேற்கொள்ளலாம். இந்த ஆண்டு மாசி மகம் மாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கள் கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து புனித தீர்த்தங்களில் நீராடிவிட்டு சிவன் தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். மதிய வேலை மற்றும் உணவருந்து இரவில் பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் மற்ற சிந்தனைகளை தவிர்த்து இறை சிந்தனையோடு மட்டும் இருக்க வேண்டும். சிவபெருமானுக்குரிய தேவார திருவாசக பாடல்கள் பாராயணம் செய்யுங்கள். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், சகல தோஷங்களும் விலகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகமான இன்று நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது, மாசி மகம் ஸ்ரீ நடராஜ பெருமான் அபிஷேகம், காமதகனம், ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அவதரித்த வளர்பிறை சதுர்தசி. இன்றைய தினத்தில் பூஜை அறையில் அரிசிமா கோலமிட்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியின் திருவுருவ படத்தை எழுந்தருளச் செய்வித்து துளசி தலங்கொண்டு பூஜித்து சுக்கு, வெல்லம், ஏலக்காய் சேர்த்த பானகத்தை அமுது செய்வித்து அந்த பானகத்தை அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று பக்தர்களுக்கு விநியோகம் செய்வித்தால் உங்கள்
உங்கள் மனதிலுள்ள சகலவித அபிலாஷங்களும் ஈடேறப் போவது உண்மை. அந்த வகையில் மாசி மகமான இன்று மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயருங்க. எதிர்பாராதது சில நல்ல விஷயங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. வருமானத்தில் வளர்ச்சி உண்டு. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை மாசி மகமான இன்று உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. புதிய பதவிகள் சிலருக்கு தேடி வர இருக்கு. பொருளாதாரத்தில் மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. அதே போல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு மாசி மகமான இன்று நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பினை இந்த நாள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. சுபகாரிய பேச்சு முடிவுக்கு வருங்க. அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த மாசி மகமான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொதுவாகவே இத்தருணங்கள்ல நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாள் தடைபட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. நட்புகள் எதிர்பாராமல் வந்து கை கொடுக்குங்க. சிம்மராசினியர்களுக்கு மாசி மகமான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிய சிந்தனைகள் ஏற்படும். பங்குதாரர்களால் சில நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தசாபுக்தி நன்றாக இருக்கின்றவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் இனிமையாகவே இருக்கும். கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்களை வழி நடத்துதுங்க. 6ஆம் இடம் வலு பெற்று இருப்பதால் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். தசாபுக்திகளுக்கு ஏற்ப எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு மாசி மகமான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். கலை பணிகள் சிறப்பாக நடக்குங்க. பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் தருவார்கள். அதே போல் ஆன்மீக முன்னேற்றம் உண்டுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு மாசி மகமான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கஷ்டங்களும் நிதானத்தோடு அணுகினால் பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல அதிக நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. தடைகள் எல்லாம் தவிடுபடியாக கூடிய தருணமா அமைகிறதுங்க. துணிச்சலான சில முடிவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மகர ராசினியர்களுக்கு மாசி மகமான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வெகு காலம் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் பணவரவு அதிகரிக்கும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு செயல்படுவீங்க. தனிப்பட்ட முன்னேற்றத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுகாதிபதி சுக்கிரன் ராசியில் இருப்பதால் நீங்கள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி நிச்சயம் உண்டுங்க. மீன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல இடம் வாங்குவது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்கள் அனைத்து ராசினியர்களுக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.